குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரிய ஒரு நாள். அதனால் நாம் குரு பகவானுக்குரிய அந்த நாளில் வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாம் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியில் அவ்வளோவா போகல. முன்னாடி ரெண்டு தாமரை பூ மட்டும் இருந்தது. வெள்ளை தாமரையும் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் சரியில்லை, அதனால் எல்லாம் மறைச்சி அந்த இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கு குரு பகவான் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள். லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நீங்கள் வந்து செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது நமக்கு. நான் எல்லாத்தையும் நோட்டெல்லாம் விரித்து வச்சுருக்கிறதுனால அது வந்து அவ்வளோவா தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை தாமரை ஒன்று, சிவப்பு தாமரை ஒன்று கிடைச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் இந்த குரு பகவானை பற்றி குரு பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. குரு பகவான் இப்போ வந்து மிதுனத்தில் இருந்து மிதுனத்தில் வந்து குரு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. ரிஷபத்திலிருந்து மிதுனம், 5ஆம் பார்வையாக துலாத்தையும், 7ஆம் பார்வையாக தனுசையும், 9ஆம் பார்வையாக கும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மிதுன குருவின் சஞ்சாரம் கண்ணே தெரியல. எதை வச்சும் நான் படிக்க என்னால் இப்போ கண்ணு தெரியல. குரு பகவானின் ஆட்சி வீடுகள் வந்து தனுசு, மீனம். குரு பகவான் வந்து கடகத்தில் உச்சமடைகிறாரு, மகரத்தில் நீசமடைகின்றார். அதற்கு பிறகு குரு பெயர்ச்சி குரு வந்து முழு சுபர். குரு பகவான் அனைத்து ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் அற்புதமாக உள்ளது, கவலை வேண்டாம். குரு வந்து புத்திரகாரகன், தனக்காரகன். குரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வார். அவர் வந்து அந்தணர், அதனால் அவர் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து இருக்கிற நவகிரகங்களிலேயே முதன்மை சுபர் அவர் தான். அதனால் வந்து முதன்மை சுபர் அவர் தான். ஆனால் குரு பார்க்க கோடு நன்மை. ஒரு ஜாதகம் எப்படி கெட்டிருந்தாலும் குரு பார்த்து விட்டார்னா அதற்கு தீர்வு உண்டு என்று அர்த்தம். அதனால் குரு பகவானை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது குரு பகவான் முதல்ல பார்க்கலாம். குரு அவருக்குரிய நிறம் வந்து மஞ்சள். குணம் வந்து சாத்வீக குணம். அவருக்குரிய மலர் வந்து முல்லை. அவருக்குரிய ரத்தினம் வந்து புஷ்பராகம். அவருக்குரிய சமித்து வந்து அரசு. அவருக்குரிய பிரத்யக்த தேவதை வந்து இந்திரன். அவரை வந்து பிரத்யாதி தேவதை நான்முகன். அவருடைய திசை வந்து வடக்கு திசை. அவருடைய ஆசன வடிவம் செவ்வாய். அவருடைய வாகனம் வந்து யானை. அவருடைய தானியம் வந்து மஞ்சக்கொத்துக்கடலை. அவருக்கு உரிய உலோகம் வந்து பொன். பிணி வந்து வாதம். அவருக்குரிய சுவை இனிப்பு. நட்புக்கோள்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகைக்கோள்கள் புதன், சுக்கிரன். சமக்கோள்கள் சனி, ராகு, கேது. அதாவது சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்தியே இருப்பார். உங்களுக்கே எல்லாம் தெரியும். நீங்கள் போய் இன்றைக்கு அவரை தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே அவரை நினைத்து நீங்கள் இது பண்ணுங்க. அவருக்குரிய காரகம் வந்து புத்திரக்காரகன், தனக்காரகன், சந்தான விருத்தி. ஆட்சி வீடுகள் தனுசு, மீனம். மூலத்திரிகோணம் வந்து தனுசு. உச்ச வீடு கடகம், நீச வீடு மகரம். புனர்பூசம். அவருடைய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. திசா வருடங்கள் வந்து 16. பார்வை வந்து 5, 7, 9. அவர் வந்து ஆண் பிராமணர். 1 வருடம். ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கும் காலம் 1 வருடம். நல்ல உயரம் கொண்டவர்.
அவருடைய உபகிரகம் யமகண்டன், அவருடைய சேத்திரம் ஆலங்குடி, அவருடைய பிறப்பெயர்கள் மறையோன் பிரகஸ்பதி, தேவகுரு என்று சொல்லுவார்கள். சுக்கிரனை அசுரகுரு என்று சொல்வார்கள். அவர் பிரதட்சணமாக தான் சுற்றி வருவார். எல்லா கோள்களுமே பிரதட்சணமாக சுற்றி வருவார். ராகு கேது மட்டும் அப்பிரதட்சணமாக சுற்றி வருவார்கள். அதாவது இந்த குரு பகவானினுடைய ஒரே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் போக முடியல, ஒரே வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். குரு பகவானே போற்றி. இருக்கின்ற சுபகிரகத்திலேயே ஒரு முதன்மையான சுபர் குரு தான். அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும். குரு அவருக்குரிய நிறம் மஞ்சள் நிறம். அதனால தான் இந்த மஞ்சளை இது குரு பகவானே போற்றி. குருவாக நினைக்கின்ற யாரையாக இருந்தாலும் வியாழக்கிழமையில் வணங்குவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இது. ஏன்னா வியாழக்கிழமை குருவுக்கு வந்தனா, அதே மாதிரி இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யாரை குருவா நீங்கள் நினச்சிருக்கீங்களா? பெரியவா, ஒவ்வொருத்தர் பெரியவா, ராகவேந்திரா, யாரை நீங்கள் இப்போ நம்மளே ஐயப்பன்களுக்கு போகும்போது ஒரு குருவா யாரை நீங்கள் குருவாக நினைத்திருக்கிறீர்களோ அவர்களை வியாழக்கிழமை பார்ப்பது மிக 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 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவரை சந்தித்து ஒரு 2 வார்த்தை பேசினா கூட போதுமானது. அவரை பார்த்து தரிசனம் பண்ணினாலும் மிக மிக பொருத்தமான ஒன்று. குரு பகவானே போற்றி. குரு பகவானே போற்றி. குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. குரு பகவானே போற்றி. குரு பகவானே போற்றி. ஆலங்குடி அவரோட இதே குருதசை, குருதசை நடக்கிறவங்களாம் நீங்கள் முடிஞ்சால் ஆலங்குடி போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஈஸ்வரர் கோயிலில் இருக்கிற குரு பகவானை வணங்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் இது பண்ணுங்கள். மஞ்சள் கலர் பூ வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. குரு பகவானே போற்றி. குரு பகவானே போற்றி. குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே 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 போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. இவர் இங்கே வணங்கிக்கிட்டு இருப்பாங்க 2 பேர். அது தெரியல, பூ மறைச்சிருச்சு. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. 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 ஓம் குரு பகவானே போற்றி. தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. குரு பகவானை வணங்குவதனால நம்ம எந்த விதமான தவறான செயலையும் நம்மளை செய்ய விட மாட்டார். குரு பகவானே போற்றி. தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஓம் குரு பகவானே போற்றி. தட்சிணாமூர்த்தியை போற்றி.